ராமேஸ்வரத்தில் மூன்றாவது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் மீனவர்களுடன் ஆளுநர் ஆர்.என். ரவி சந்திப்பு. இலங்கை சிறையில் திக்கி தவிக்கும் தமிழக மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுத்திட கோரி மீனவர்கள் மனு. மீனவர்களின் பிரச்சினைக்கு மத்திய அரசிடம் பேசி தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்படும். ராமேஸ்வர மீனவர்களிடம் ஆளுநர் ஆர்.என். ரவி உறுதி. பாரம்பரிய மீன்பிடி உரிமையை பறித்ததால் தமிழக மீனவர்கள் பாதிப்படைந்து வருகின்றனர். 1974ஆம் ஆண்டு நடந்த தவறுக்கு அன்றைக்கு மத்திய அரசுடன் கூட்டணியில் இருந்த மாநில அரசே பொறுப்பு என்றும் ஆளுநர் ஆர்.என். ரவி குற்றச்சாட்டு. கச்சத்தீவு விவகாரத்தில் மாநில அரசு மீது தவறு என ஆளுநர் ஆர்.என். ரவி நாடகம் ஆடுகிறார். விசிக தலைவர் திருமாவளவன் விமர்சனம். தமிழக மீனவர்கள் விவகாரத்தில் மத்திய அரசு தொடர் நடவடிக்கை எடுத்து வருகிறது. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கடிதம். தன்னை பாலியல் குற்றவாளி என கூற மற்றவர்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது? அவதூறாக பேசுவதை சகித்துக் கொண்டு நாம் தமிழர் கட்சியின் பெண்கள் எப்படி இருக்கிறீர்கள் என கனிமொழி பேசியதற்கு சீமான் பதிலடி. நாடெங்கும் பெண்களுக்கு எதிராக பாலியல் வன்கொடுமை நடந்தபோது கனிமொழி வாய் திறந்தாரா? தினம்தோறும் பள்ளிக்கூடத்திற்கு போகும் பிள்ளைகளை ஆசிரியர் துன்புறுத்துவது குறித்து அவரின் கருத்து என்ன என்றும் சீமான் ஆவேசம். மக்களின் பிரச்சினைகளை சுட்டிக்காட்டும் தன்னை பார்த்து திமுக அரசு பயப்படுவதாக சீமான் பேட்டி. தன்னை எதிர்கொள்ள முடியாமல் அவதூறை பரப்பி திசை திருப்புவதாகவும் ஆதங்கம். சீமானை சமாளிப்பது எல்லாம் திமுகவுக்கு தூசு மாதிரி என அமைச்சர் ரகுபதி பதிலடி. சீமான் வழக்கில் திமுகவின் பின்புலம் எதுவும் கிடையாது என்றும் திட்டவட்டம். தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக தமிழ்நாடு அரசின் அனைத்து கட்சி கூட்டம் தேவையில்லாதது. மாநில பிரச்சினைகளை திசை திருப்ப திமுக அரசு சதி செய்கிறது என்றும் அண்ணாமலை குற்றச்சாட்டு. தமிழ்நாடு முழுவதும் +2 பொதுத் தேர்வு நாளை தொடக்கம். மாநிலம் முழுவதும் சுமார் 8 லட்சம் பேர் தேர்வு எழுத உள்ள நிலையில் முன்னேற்பாடுகள் தீவிரம். தாங்கள் இதுவரை செய்த முயற்சிகள் தேர்வில் நல்ல முடிவுகளை தரும். 11 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாழ்த்து. வருகிற 8ஆம் தேதி லண்டனில் தனது முதல் சிம்போனியை அரங்கேற்ற இருக்கும் இசைஞானி இளையராஜா. சென்னையில் உள்ள இளையராஜாவின் ஸ்டுடியோவிற்கு நேரில் சென்று வாழ்த்து தெரிவித்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். திண்டுக்கல் சிறுமலையில் மர்ம பொருள் வெடித்து ஒருவர் உயிரிழந்த சம்பவம். எந்தவிதமான எதிர்மறையான தகவல்கள் கிடைக்கப்பெறவில்லை என்றும் புலன் விசாரணை நடைபெறுகிறது என்றும் மாவட்ட காவல்துறை விளக்கம். தன்னுடைய கண்ணீர் சீமானை சும்மா விடாது. பாலியல் புகார் அளித்த நடிகை வீடியோ. தாவேகாவால் அறிவிக்கப்பட்ட கொள்கை பரப்பு மற்றும் நிர்வாகிகள் தெரிவிக்கும் கருத்துக்கள் மட்டுமே கட்சியின் கருத்து. தாவேகா ஆதரவாளர்களாக சித்தரித்து சிலர் விஷம கருத்துக்களை பேசி வருவதாகவும் கட்சியின் பொதுச் செயலாளர் என். ஆனந்த் குற்றச்சாட்டு. தென்காசி மாவட்டம் புளியங்குடியில் பள்ளி மாணவர்களுக்கு பாலியல் தொல்லை. தனியார் பள்ளி ஆசிரியர் பிரான்சிஸ் என்பவரை போக்சோவில் கைது செய்து காவல்துறை நடவடிக்கை.
சேலத்தில் சிசுவின் பாலினம் கண்டறிந்து விதிமுறைகளை மீறி கருக்கலைப்பு செய்த விவகாரம் 2 தனியார் மருத்துவமனைகளுக்கு சீல் வைத்த சுகாதாரத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலான மழை. பழைய மாநகராட்சி பகுதிகளில் மழைநீருடன் கழிவுநீரும் கலந்து தேங்கி நிற்பதால் தொற்றுநோய் பரவும் அபாயம். தூத்துக்குடி மாவட்டத்தில் பெய்த மழையால் ஸ்ரீவைகுண்டத்தில் உள்ள தற்காலிக பாலம் சேதம். போக்குவரத்து துண்டிக்கப்பட்டதால் கிராம மக்கள் அவதி. பெண்களின் சபரிமலை என அழைக்கப்படும் மண்டைக்காடு பகவதி அம்மன் கோயில் திருவிழா கொடியேற்றம். வருகிற 11ஆம் தேதி திருவிழாவையொட்டி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிப்பு. புதுச்சேரியில் எம்ஜிஆர் சிலை திறப்பதில் இபிஎஸ் ஓபிஎஸ் அணியினர் இடையே வாக்குவாதம். காவல்துறையினர் பேச்சை மீறி சட்டம் ஒழுங்கு நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக ஓபிஎஸ் தரப்பினர் கைது. தொடர் மழையால் குற்றாலம் மெயின் அருவியில் காட்டாற்று வெள்ளம். சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிப்பு. வார விடுமுறை என்பதால் திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவிலில் குவிந்த பக்தர்கள். சுமார் 3 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்து சாமி தரிசனம். உத்தரகாண்ட் மாநிலம் சமோலியில் ஏற்பட்ட பனிச்சரிவில் சிக்கியவர்களை மீட்கும் பணி 3வது நாளாக தொடர்கிறது. 46 பேர் உயிருடன் மீட்கப்பட்ட நிலையில் எஞ்சியவர்களை ஹெலிகாப்டர் மூலம் மீட்கும் பணி தீவிரம். அமெரிக்காவில் ஆங்கிலத்தை ஆட்சி மொழியாக அறிவித்தார் அதிபர் டிரம்ப். பிற மொழி பேசுபவர்களுக்கு உரிய மொழிபெயர்ப்பு உதவிகளை வழங்க மாகாண அரசுகளுக்கு உத்தரவு. குமுதம் மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ். மின் நுகர்வோர் சேவை மையம். மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள், இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள், பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர, மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம், இவை அனைத்திற்கும் 9497 94987 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.